இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நந்தன் படம் 20ஆம் ரிலீஸு. அதாவது செலிப்ரிட்டி இருந்தால் நம்ம படத்தை எடுக்கிறத விட கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள பாப்பா அதுக்கு எல்லாத்தையும் தாண்டி யாராச்சும் ஒரு செலிப்ரிட்டி அவங்க வந்தால் மொத்த பேர் வந்ததுக்கான ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும் சார். சூப்பர் ஐடியா சொல்லிட்டு இல்லை கூப்பிட சூப்பர் ஸ்டார் சார் கரெக்டானது சார். தலைவர் தான் கரெக்ட். தமிழ் சினிமாவிலே இருக்கிற நல்ல மனுஷன் சசிகுமார்னு சொல்லியிருக்காரு. சொன்னார். இல்லை சார் உங்கள் அயோத்தி படம் பார்த்துட்டு கூட பாராட்டினாரு. அது அவராக படம் பார்த்துட்டு பாராட்டினார். இல்லை பாராட்டினவரே திட்டிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கார் சார். சிவகார்த்திகேயன் ஒரு தம்பி தானுங்க. நான் சொன்னதுக்காண்டி நீ பழிவாங்க பாருங்க. தம்பி போடுங்க. இல்லை சார் சார் அவர் ஃபோன் பண்ணால் பேசலாம் சார். நான் ஃபோன் பண்ணதில்லை சார். நம்பர் வச்சுருக்கீங்க. நம்பர் பண்ணாத ஃபோன் இருக்கு நம்பரு அனுப்பி விடுங்க. நீங்கள் யாராவது சொல்லுங்கள். என்னங்க யாரு சிவகார்த்திகேயன் பண்ண நான் பண்ணதில்லை சார். சூரி பண்ணுறேன் சார். சூரியன் தம்பி போடுங்க. எடுக்கலையா? எடுக்கல சார். வந்துடுவார் சார். லைனில் வந்துடுவார் சார். கூப்பிடுவோம். இல்லை சார் இது இல்லை ப்ரொமோஷனுக்காக தான் ஏதோ வலை வீசுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சோ என்னவோ தெரியல. தமிழாவா இருக்குமோ? டேய் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வாடா. இதுக்கு தானே இந்த பில்டப்பு சார். தமன்னாவா சங்கரா நீங்கள் பட்டிமன்றம் இருந்துட்டு இருக்கு சார். என்ன சார் அந்த பிள்ளைய கூப்பிடுங்க. வந்து ஒரே ஒரு செகண்ட் அது பேச்சுன்னா போதும்ண்ணே. நீங்கள் தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க தம்மனா. ஒரே ப்ரொமோஷனல் வீடியோ முடிஞ்சு. தம்மனை எடுக்காதுங்க. என்ன பார்க்குறீங்க? நாளைக்கு நாங்கள் ஃபோன் பண்ணால் நீங்கள் தான் எடுக்க மாட்டீங்க. ஏன் சார்? உங்களா ஏதாவது கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது நம்ம எடுத்து பேசி சீமான் பேசுவேன். ஃபோன் பண்ண கண்டிப்பாக. அண்ணன் கூப்பிட்டுருந்தீங்களா? அண்ணா அண்ணா ஒன்றும் இல்லைண்ணே. நம்ம நந்தன் படம் செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகுதுண்ணே. சரிப்பா, ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாங்கண்ணே. அண்ணா ஒன்றும் இல்லைண்ணே. நீங்கள் படத்தை பார்த்துட்டு அந்த படம் சம்மந்தமான விஷயங்களை பாராட்டி பேசினா மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும்ண்ணே. அது நான் சசிகுமார் சார், சமுத்திரக்கனி சார், பாலசக்திவேல் சார், சிறுதி பெரியசாமியெல்லாம் இருக்கோம்ண்ணே. அதான் ஸ்பீக்கர் போட்டிருக்கேண்ணே. எல்லா தம்பிலையும் ஒன்றா இருக்கிறத நினைக்கும் போதே மகிழ்ச்சியாக இருக்கு. ஆமாங்கண்ணே. எல்லாரும் அண்ணனை மட்டும் தனியாக விட்டுருக்கீங்களே எப்படிடா? எனக்கு படம் பார்க்கணும் ரொம்ப ஆர்வம் தான். இப்போ நேரம் தான் குறைவாக இருக்கு. நான் ஏதாவது ஒரு நேரம் ஒதுக்கி நான் எப்படியாவது பார்த்துடுறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. எனக்கு மட்டும் அண்ணே அண்ணா நம்ம சசி நந்தன் ஒரு படம் நடிச்சிருக்காரு. இரா சரவணன் இயக்கியிருக்காருண்ணா. 20ஆம் தேதி ரிலீஸு, செப்டம்பர் 20. நீங்கள் ஒரு வாட்டி அதை பார்த்துட்டு சரிண்ணா ஷூட்டிங் முடி. ஆமாம் சார் என்ன சார் யாரையுமே பிடிக்க முடியல. எல்லாரும் தெரியும். ஆனால் தெரியும். ஏங்க நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நம்ம யாருக்காக படம் எடுத்தோம்? ஜனங்களுக்கு தானே. முதல்ல ஜனங்களுக்கு போட்டு காட்டுவோம். அவங்க தான் நமக்கு செலிப்ரிட்டி. அவங்க பார்க்கட்டும் முதல்ல. நந்தன் ஒரு படம் பண்ணுறோம். டேரக்டர் பேர் இரா சரவணன். என் பேரு ஸ்ருதி. நான் இந்த படத்துல ஹீரோயினா பண்ணியிருக்கேன். சசிகுமார் சார் நடிச்ச படம். சார் நீங்களா? நந்தன் ஒரு படம் பண்ணியிருக்கோம். அது 20ஆம் ரிலீஸு. அது வந்து நான் தூங்கிறோன்னு எழுப்பி எனக்கு ஒரு பையா படத்தை வந்து பார்க்கலான்னு போட்டு மக்களுக்கு போட்டு கட்ட நினைக்கிறோம். சம்பாரிச்சு எதுனா எங்கள்கிட்ட கொடுக்க போறீங்க. நீங்க சம்பாரிச்சு கோடி கோடி நீங்க எடுத்துன்னு போயிட போறீங்க. கடை வேலை விட்டு எப்படிங்க நான் வரது? நாங்களே கூட்டு வந்து விட்டுறோம். இப்போலாம் என்ன சார் படம் எடுக்கிறீங்க? சுப்பிரமணியபுரம் சுந்தரபாண்டி மாதிரி படம் எடுங்க சார். எலெக்ஷன் டைம்லாம் வந்து கூப்பிடுவாங்க, வீடியோட வந்து கூப்பிடுவாங்க, ஓட்டு போட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தியேட்டர்ல படம் பார்க்கறது வந்து கூப்பிடுறீங்க. என்னம்மா பண்ணுறது? இப்படி ஆச்சு. செலிப்ரிட்டி கூப்பிட்டா கஷ்டமாக இருக்குன்னா மக்களை கூப்பிட சொன்னீங்க. அவங்கள கூப்பிடுறது அதை விட கஷ்டமாக இருக்கு. அந்த தியேட்டரில் போடுறோம். நீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா. பார்க்க சொல்லி வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. நான் வேற மைண்ட் செட்ல இருந்தேன். இன்னைக்கு உண்மை ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வந்து பயங்கரமா அடித்தடி ஆக்ஷன் அப்படிலாம் பண்ணிட்டு இந்த படத்துல என்ன அடிச்சாலும் திருப்பி அடிக்காம எதை சாதிக்கணும் அந்த விஷயத்தை கரெக்டா ஒரு ப்ரோமோட் பண்ணாப்ல. கார் வந்து ஒயிட் கலர் வேட்டி, ஒயிட் கலர் செப்பல் மாறு
அதுக்கு முன்னாடி சாரோட செப்பலுங்க. ஸோ இந்த நாட்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் ஒரு செப்பலுக்கு சமமானது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் நல்ல படத்தை உள்ள போய் பார்த்தோம்னா அங்கேருந்து சூப்பராக நாட்டு கட்சி தலைவரோ அது மாதிரி இந்த செருப்பை என்ட்ரன்ஸ் இருக்குமா. ஆனால் ஸ்டார்டிங்கில் இந்த செருப்பை கற்றுக்கிற ஒரு பெரிய விஷயம். அந்த இடத்துல பயங்கரமான ஒரு கிளாஸ் கிடைக்குது தேட்டரில். 75% வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கிராமங்களில் இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சாரு சீல் அடிக்கும் போது பார்த்தாரு பாருங்க, சரியான இது சாரு சாக்கார மாதிரி. சசி அப்படி பார்த்ததே இல்லை. என் தம்பி அப்படின்றத தாண்டி நான் அதில் இருக்கேன் அப்படின்றத தாண்டி அது வேற ஒரு உலகத்தில் இந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நாள் கழித்து கண்ணில் வந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்தது. எங்கெங்கெல்லாம் வந்து எமோஷனல் ஆனாங்களோ, எங்கெங்கெல்லாம் சிரிச்சாங்களோ, எங்கெங்கெல்லாம் அழுதாங்களோ, அதே இடத்துல இன்னைக்கு மக்களும் பார்த்துருக்காங்க. இந்த படத்தில் இந்த ஆண்டின் சிறந்த நடிகருக்கான விருது சசிகுமார் சார் கண்டிப்பாக